Hi friends, வணக்கம். This is Iros A to Z. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தாய்லாந்து கிரீன் வாட்டர் ஆப்பிள். நம்ம அக்ரீன் எக்ஸாட்டிக்ஸ்ல 26 வகையான வாட்டர் ஆப்பிள் கலெக்ஷன் இருக்குது. சோ அதுல ஒரு வகை தான் இந்த தாய்லாந்து கிரீன் வாட்டர் ஆப்பிள் சொல்லக்கூடியது. இதுவுமே சீட்லெஸ் பழம் தான். தாய்லாந்து ரெட் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ஈக்குவலா சுவை இருக்கக்கூடிய பழம் தான் இந்த தாய்லாந்து கிரீன் சம்பா. சோ இதனோட பழங்கள் வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 70 ல இருந்து 90 100 கிராம் வரைக்கும் வரக்கூடியது. கமர்ஷியலாவும் பண்றதுக்கு நல்ல சூட்டபிளான கிராப் தான். நிலத்துல இடம் இருக்கிறவங்க நிலத்துல வச்சு வளர்க்கலாம், கமர்ஷியல் ஃபார்மிங் பண்ணிக்கலாம். இதனோட சுவை எப்படி இருக்குன்னு இப்ப பார்த்தலாம். நம்ம நல்லாவே வாட்டரிஷா இருக்குது, நல்லா ஸ்வீட்டா இருக்குது. இதனோட சுவைக்கு நம்ம கொடுக்குற மதிப்பெண் 10க்கு 6ல இருந்து 7 மதிப்பெண் கொடுக்கலாம். டாப் 10 வெரைட்டில கண்டிப்பா இதுக்கும் ஒரு இடம் இருக்குதுங்க. எங்களுக்கு நிலத்துல இடம் இல்ல, சின்னதா பால்கனியில் தான் இடம் இருக்குது, சின்னதா மாடி தோட்டத்தில் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன பாட்ல கூட வளர்த்துக்கலாம். இதுலயுமே பாருங்க எவ்வளவு ஃபிளவர்ஸ் வந்திருக்குது, எவ்வளவு ஈல்டு வரும்னு. இந்த மாதிரி சின்ன தொட்டிகளை வளர்க்கும் போது தொட்டியோட சைஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு பழங்கள் நம்ம பறிச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த கிரீன் சம்பாவை பத்திய முழு தகவல்களும் விரிவான வீடியோல நம்ம சேனல்ல கொடுத்திருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.